பிரியமான தேவ பிள்ளையே, தேவன் விரும்புகிற காரியம் லூக்காவினுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஆமென், மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆமென். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அது நடக்கும். ஏனென்றால் நோவாவின் நாட்களில் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் 8 பேர் மாத்திரமே அடைக்கல பட்டணமாகிய அந்த பெட்டகத்திற்குள் கடந்து போனார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த போது 8 பேரை தவிர மற்றுள்ள அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம மீட்கப்படுவோமா? 28வது வசனத்தை வாசிங்க. லோத்துடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷிக்க பண்ணும் வரைக்கும் அழித்து போட்டது. நல்ல கேளுங்க. லோத்து வாழ்ந்த சோதோம் கொமோரா பட்டணம், அந்த பட்டணத்தில் கூட கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய மனதில் என்ன தோணுகிறதோ அதன்படி வாழ ஆரம்பித்தார்கள். முடிவு 3 பேர் மட்டுமே விடுவிக்கப்பட்டார்கள். நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க போகல. அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம் பாருங்க. மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் வாழ்கிற வாழ்க்கை அந்த நாட்களிலே வந்தது. அது இன்னைக்கும் வருதுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறார். யார் தெரியுமா? உலகத்திலே நம்பர் 1 மேன், போப். யோசித்து பாருங்க. அவர் கையில் வச்சு பிரசங்கம் பண்ணுகிற பைபிளில் இதை கண்டம் பண்ணி இருக்குது. ஆனால் அவர் ஆதரிக்கிறார். யோசிக்கிறீங்களா? நாடு எங்க போயிட்டு இருக்குது, வேதம் எங்க போயிட்டு இருக்குது, மார்க்கம் எங்க போயிட்டு இருக்குதுன்றதை நம்ம புரியணும். அப்ப லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார நாட்களில் நடக்கும் என்று சொன்ன காரியம் இன்றைக்கு நடக்கிறது. அது சட்டபூர்வமாக ஏற்றப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளில் முக்கியமாக எல்லா நாடுகளும் இதை அனுமதித்திருக்கிறது, ஓரின சேர்க்கை. இதுதான் அன்றைக்கு நடந்தது. இந்த கிரியைகளிலே நோவா நீதிமானாக காணப்பட்டான். நோவா நீதிமானாக காணப்பட்டான். லோத்து நீதிமானாக காணப்பட்டான். ஆனபடியினால் பரலோகத்தின் தேவன் அவருடைய குடும்பத்தை மட்டும் விடுவிக்கிறார். ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, நீதிமானுடைய குடும்பம் விடுவிக்கப்படும் என்பது உண்மை. ஆனா ஒருத்தியை வெளியே விட்டார் தெரியுமா? எண்ணத்தால் ஒருத்தியை வெளியில் விட்டார். லோத்தனுடைய மனைவி தேவதூதர்களால் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து பட்டணத்திற்கு வெளியே விட்டு ஓடி போங்கள் என்று சொன்னபோது லோத்தும் லோத்தனுடைய பிள்ளைகளும் ஓடி போகிற போது லோத்தனுடைய மனைவியோ தான் வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். தான் விட்டு வந்த தேசத்தை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள். அவருடைய எண்ணத்தினுடைய ஊடாய் திரும்பி பார்த்தாள். ஆனால் போகவில்லை. நல்லா யோசித்து பாருங்க. போகல. எண்ணம் மாறிச்சு. திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தவளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணானாள். பிரியமான தேவச்சனமே, நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நாம் நம்முடைய சகோதரிடத்தில், நம்முடைய உறவினிடத்தில், நம்முடைய ஊழியக்காரிடத்தில், நம்முடைய விசுவாசிகளிடத்தில் நாம் பேசுகிற போது நான் பரிசுத்தவான் என்று பேசலாம். ஆனால் தேவன் பார்க்கிறார் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் பார்க்கிறார். கிரியைகளை விடவும் பொல்லாதது எண்ணம். நான் இந்த வேதத்தை கையில் எடுத்த போது எனக்கு ஒரு கேள்வி. நான் வேதத்தை வாசிக்க 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 எனக்கு ஒரு கேள்வி. விபச்சாரம் என்றால் என்ன? ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. நான் நினைத்தேன்,
இரண்டு நபர் தவறுதலான காரியங்களுக்குள் கடந்து போவது அது விபச்சாரம் என்று. ஆனால் நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க அது அல்ல விபச்சாரம் என்பதை புரிந்து கொண்டேன். விபச்சாரம் என்பது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறது, செய்வதல்ல, பார்ப்பது. ஒரு புருஷனை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம் என்பதை நான் கண்டுகொண்டேன். இன்னும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த போது பரலோகத்தின் தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். ஆலமரத்தின் கீழும் அரச மரத்தின் கீழும் அதனுடைய நிழல் நல்லதென்று கண்டு அதற்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆனபடியினால் உன்னுடைய மருமக்கள்மார், உன்னுடைய குமாரத்திகள் விபச்சாரமும் வேசித்தனமும் செய்கிறார்கள் என்று சொல்லி விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது கட்டமாக இப்படி ஒரு பொருளை நாம் நினைத்துக் கொண்டிருக்க பரலோகத்தின் தேவன் அதை மாற்றி அதனுடைய வெளிப்பாட்டினுடைய ஊடாக பரலோகத்தின் தேவன் வேறு காரியங்களுக்குள்ளே கடந்து போகிறார். முக்கியமாக எண்ணத்தால், சிந்தனையால் நாம் அநேக காரியங்களுடைய ஊடாய் பிசாசுக்கு கட்டுப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஜனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் நான் தான் செய்யவில்லையே என்கின்ற ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறோம். இங்கு செய்வதல்ல பாவம். பரலோகத்தின் தேவன் எண்ணுகிற எண்ணத்திற்கு பாவம் என்கின்ற பட்டியலை கொடுக்கிறார். லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து எண்ணத்தினுடைய ஊடாய் திரும்பி பார்த்த போது அவள் உப்பு தூணானாள். அவள் மீட்கப்படவில்லை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவளுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்க. அவருடைய பிள்ளைகள் உப்பு தூணாகல. ஏன்? அந்த இடத்திலிருந்து தப்பி போன பிறகு பாவம் செஞ்சாங்க. பாவம் தான். ஆனால் அங்கே உப்பு தூண் ஆகல. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணத்தால் செய்கிற அத்தனை பாவத்திற்கும் நீ தண்டனை அனுபவிப்பாய். அதனால தான் நம்ம முதல்ல நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்மை நாமே அடக்கணும். சிந்தனையை அடக்கணும். சிந்தனையை அடக்கலை அப்படின்னா அது நம்மளை கொன்னுடும். இன்னைக்கு யாருக்குமே அது புரியல. லோத்தினுடைய மனைவியை குறித்து நீங்கள் எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவளுடைய சிந்தனையினால் அவள் உப்பு தூணானால் நம்முடைய சிந்தனையினால் நாம் என்னவாயிருக்கிறோம். அல்லேலூயா.